நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கோவை ஆனைமலையை அடுத்த பாலாற்றங்கரையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் மையப்பகுதியில் அமைந்திருந்த ஆஞ்சநேயர் கோவில் தரைப்பாலத்தை மூழ்கடித்தவாறு நீர் செல்லும் நிலையில் பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாசிலாமணி. கூடுதல் விவரம். வணக்கம். ஆனைமலை அடுத்த பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோவில் நின்ற கோலத்தில் ஒரு ஆஞ்சநேயரும் நிலப்பரப்பில் ஒரு ஆஞ்சநேயரும் இருப்பதால் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாக விளங்குகிறது. இங்கு உள்ளூர் மட்டுமல்லாமல் வெளியூரிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்வது வழக்கமாக உள்ள நிலையில் நேற்று முன்தினம் முதல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வந்தது. இந்த நிலையில் சிற்றோடைகள் மற்றும் திருமூர்த்தி அணையில் இருந்து தண்ணீர் வந்து கொண்டு இருப்பதால் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆனைமலை அடுத்த பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோவிலில் ஆற்றின் மையப்பகுதியில் உள்ளதால் இன்று காலை திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தரைப்பாலத்துக்கு மேல் தண்ணீர் சென்று கொண்டிருப்பதால் பக்தர்களின் பாதுகாப்பு நலன் கருதி கோவில் நிர்வாகம் கோவிலுக்கு செல்ல இன்று தடை விதித்தது. இந்த நிலையில் இது தெரியாமல் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது தெரியாமலே ஏராளமான பக்தர்கள் காலை முதலே சாமி தரிசனம் செய்ய வந்தனர். இவர்கள் ஏமாற்றத்துடன் தற்பொழுது திரும்பி சென்று வருகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மாசிலாமணி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.